வேலைக்கு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம் நம்ம கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பணி நடக்கும்போது நம்ம அங்கே வந்தோம். அதெல்லாம் ஸ்டார்டிங் நம்ம வேலை ஆரம்பிச்சிது. டாக்டர் கணபதி சௌதியார் ஐயா மூலமாக தான் அந்த தொழிலுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த தொழில் கொஞ்சமாக படிக்கும் போது அதுக்கப்புறம் அவங்க பையன் சண்முக சபதி அவங்கள்ட்ட தான் அவங்க தொழில் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நம்ம அந்த தொழிலில் வந்து அளவு காரியம் படிக்கணும், யார்கிட்ட நல்லா படிக்கணும்னா அவங்க சண்முக சபதியோட பையன் சந்தானகிருஷ்ணன். அவங்க தான் நமக்கு இந்த தொழிலோட அளவு காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த ஒரு குரு. அவங்களுக்கு சந்தானகிருஷ்ணனுக்கு அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாம் குருன்னா, எங்களுக்கு சந்தானகிருஷ்ணன் மட்டும்தான் குரு. ஒவ்வொரு ஆளும் ஒன்று செய்கிற விஷயங்களை பார்க்கும்போது இது எங்கள் தாத்தா செஞ்சாங்க, எங்கள் மாமா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஆர்வத்தோடு இதை செஞ்சால் நமக்கும் பிற்காலத்தில் ஒரு பேர் கட்டாயம் இருக்கும். அப்போ நம்ம இப்போ சந்ததியில் நம்ம சொல்லுவாங்க நம்ம தாத்தா செஞ்சாங்க, நம்ம அப்பா அந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் வரும். அதனால தான் நம்ம இந்த தொழில் ரொம்ப ஆர்வமாக செயல்படுத்தணும். ஏன்னா அந்த தொழில் சாதாரண எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு தொழில் இது. ஏன்னா கடினமாக உழைக்கிறவங்களுக்கு எல்லா தொழிலும் செஞ்சுக்கிட முடியாது. இந்த தொழில் ரொம்ப கடின உழைப்பும் இருக்கணும், ரொம்ப மைன்யூட்டாக செய்கிற வேலை இது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நுணுப்பமாக செய்தால் தான் அந்த சிற்ப பணிகள் வரும். வர்க்க பணிகள்னு சொல்கிறது வந்து ஒரு கோவிலுக்கு ஆலய பணி. ஆனால் சிற்ப பணிகள்னு சொல்கிறது வந்து நம்ம கோயிலுக்கு ஒரு சிலைகள் வடிவமைப்பது, நம்ம சிலைகள் செய்கிறது. அது வந்து நம்ம பரம்பரையாகவே இந்த பணிகள் செஞ்சுட்டு வரோம். நம்ம பரம்பரை விஸ்வபிரம்மா பரம்பரை. நம்ம பரம்பரைகள் நாங்கள் அதை தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தில் மன்னார் கோயில் விளக்கு என்ற ஒரு இடத்துல நாங்கள் ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கோம். பிரபா சிற்ப கலைக்கூடம். சிறிய ஒரு சாலை தான் நம்ம பணிகள். வளர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்க ஒரு சபதிகள்னு சொன்னால் அதை நாங்கள் ஒரு ஆள்கள். மாசிலாமணி அண்ணன் பேர், என் பேர் பூபதி ராஜா. அதுக்கப்புறம் நம்மளோட வேலை செய்கிற அனைத்து பேருமே நம்ம குடும்பத்து ஆட்கள் தான். மாமா பையங்க, தம்பி, நம்ம சகோதரர்களும் எல்லோரும் வேலை பார்க்காங்க. சிற்ப பணியிலேருந்து நம்ம வந்து கோவில் ஆலய பணி மட்டும். சிற்ப பணிகளை வந்து நம்ம தம்பிகள் செய்வாங்க. ஆலய பணிகள் மட்டும், அதாவது கோவில் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கோவில் கோபுரம், கருங்கல் கோபுரம், இதோட தான் நம்ம பணி. ஆனால் சிற்ப பணியோட இந்த வர்க்க பணிகள் வந்து வேலைப்பாடுகள் அதிகம், நுணுப்பங்கள் அதிகம். ரொம்ப கவனமாக செய்யணும். ஒரு கல்லோட அளவு காரியம் மாறிட்டுனா அந்த கல் அந்த கோயிலில் போய் உட்காராது, சீட்டிங் ஆகாது. ஆனால் சிற்ப பணி அப்படி கிடையாது. நம்ம ஒரு சின்ன விஷயம் மாற்றினா முதல்ல கல்லில் காமிச்சு கொடுத்துருவோம், டக்குனு அளவு மாற்றி செஞ்சிடலாம். ஆனால் இந்த கருங்கல் கோயில் பணிகள், திருப்பணிகள் வந்து ஒவ்வொரு அளவு காரியம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு கல் போகும். அந்த கல்லு அளவுகளை வழி நம்ம அதை கரெக்டாக அந்த ஸ்டெப்பாக வைக்கலைன்னா ஒரு 1/4 இன்ச்சு ஒரு கல்லை நீளம் குறைஞ்சா கூட அந்த இடத்துல கேப் விழுந்துடும். அதை ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும், கவனமாக செஞ்சணும். என் பேர் கணேசன். நான் அம்பாசமுத்திரத்துலேருந்து இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இந்த சிற்ப வேலையில் இருக்கிறேன். நான் வந்து அதாவது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா எல்லாருமே இந்த சிற்ப வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம், குடும்ப தொழிலேருந்து. அப்போ நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த சிற்ப வேலை பார்க்கணும் ஆசை. எல்லா பிள்ளைங்களும் டாக்டர் படிக்கணும் அது படிக்கணும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து சின்ன பிள்ளைகளை கேட்டாலுமே நான் கல் வேலை பார்க்கணும், சிற்ப வேலை பார்க்கணும், அந்த மாதிரி எனக்கு ஆசை வந்து. அதனால் என்னோட ஆர்வம் இருக்கனால இந்த சிற்ப வேலை பார்க்கணும். படிப்பு முடியும், இந்த வேலைக்கு போகணுன்னு ஒரு 2-3 வேலைக்கு ஒன்று விட்டாங்க. அப்போ நம்ம சிற்ப வேலை தான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆர்வம் உள்ளே இருக்கப்போ நான் அந்த வேலைக்கு சாமி சிலைக்குன்னு கல்கள் இருக்குது. இப்போ நம்ம ஆண்கல் பெண்கல்னு இருக்குது. அதாவது வந்து கடுசான கல்லில் வந்து சிலை செய்ய முடியாது, நைப்பான கல்லாக இருக்கணும். அதாவது கல் வந்து தன்மை கம்மியாக இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ நாள் வேலை பார்த்தாலும் அது ஒன்றும் செய்யாது. இப்போ ஹார்டான கல்லில் செய்யும்போது இந்த விரல்லாம் நிற்காது, மூக்கு அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வேலைகள் நிற்காது. இப்போ நைஸான கல் நின்றுடும். நம்ம நைப்பான கல்லில் நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் அது வந்து டேமேஜ் ஆகாது. அதை நல்ல ஒரு சிற்பி பார்க்கும்போது அந்த கல் ஆகுமா ஆகாதா, அதோட பொடி கண்ணாக இருக்கும். அதில் வந்து அதை பார்த்தாலே தெரியும். இப்போ பருமறு கண்ணாக இருக்கும் கல் வந்து, அது வந்து கடுசாக இருக்கும். அந்த பொடி கண்ணாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நைப்பாக இருக்கும். அது தட்டி பார்த்தாலே தெரியும். அது வந்து அது தட்டி பார்த்து அதோட நேரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சவுண்டு வந்து வெங்கல சவுண்டு இருக்கணும், பொத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி கல்லாம் ஆகாது. கருங்கல் தான் அதிகமாக செய்வோம். ஃபுல்லாகவே சிற்பம் செய்த பிறமே கருங்கல். மற்ற கோயில் வேலைகளுக்குனா வெள்ளைக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே இப்போ ஃபுல்லாகவே கருப்பு கல்லை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வெள்ளைக்கல்லுமே கிடையாது எங்கேயுமே. இப்போ பழைய கோயிலை புதுப்பிக்க சொல்லும் போது அந்த கல்லே புதுப்பித்து பழையும் அதே அளவுக்கு, அதே அளவு மாறாமல் அதே அளவுக்கு செய்யணும்பாங்க. எங்களோட கோயில் ஃபவுண்டேஷன் ரொம்ப தாழ்ந்துட்டீங்க, ரோட்லேருந்து கோயில் பள்ளமாயிருச்சு. இந்த கோயில் நான் 5 படி ஏறி போகிற மாதிரி தான் அந்த கோயில் ஆலயம் இருந்துச்சு. இப்போ 5 படி உள்ளே இறங்கி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ரோடுகள் வசந்தானே இப்போ இந்த கோயில் அதே அளவுக்கு அந்த கல்லை பிரித்து அதை நமக்கு செஞ்சு கொடுப்பேங்கிறத நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லில் ஒவ்வொன்றையும் நம்பர் போட்டு, ஒவ்வொரு வரிசையில் இருக்கிற நம்பர் போட்டு ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒரு பேர் உண்டு. கீழேருந்து அஸ்திவாரத்தில் இருக்கணும், உபயபீடம் போடுவாங்க, அப்புறம் பஞ்சவர்க்கம் போடுவாங்க, கால்வரி, குழந்தாடி பலகை, மேலே உத்தர கபோதம், வேலன் வரி.
இந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்பர்களை போட்டு பிரித்து வச்சுக்கிட்டு பலடி அந்த ஃபவுண்டேஷன் அந்த ரோட்டுக்கு மேலே ஒரு 2 அடியோ 3 அடியோ ஃபவுண்டேஷன் போட்டு கட்டி வச்சுட்டு பலடி அந்த கல் அந்த என்னென்ன நம்பர் போட்டிருக்கோமோ அந்த நம்பர் பிரகாரம் கலடி புதுப்பிச்சு க்ளீனாக அந்த சுண்ணாம்பு பழைய காலத்து சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க, சில அளவுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இதை பழைய கோயிலை புனரமைக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 கோயில் புது கோயில் கட்டுறதுக்கும் ஒரு புனரமைப்பு கோயில் கட்டுறதுக்கும் ஒன்று தான். ஏன் கேட்டால் புது கோயில் சொல்கிற விஷயம் சீக்கிரம் விரும்புன்னு ஃபவுண்டேஷன் போட்டால் டக்குன்னு கட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த பழைய கோயில் புனரமைப்பு வந்து அந்த அளவுக்கு மாறாமல் செய்யணும். முன்னோர்கள் எதுனால இந்த உள்ள அளவு வந்து உள்கூட அளவுன்னு சொல்லுவாங்க, கோயில் அளவு கால்புற அளவும்பாங்க, உள் அளவு கோயில் அளவு இருக்குமாங்க. அப்போ சுவாமியை 3 பாகம் பிரித்து நிலை உயரம் வைப்பாங்க. நிலை 3 பாகம் பிரித்து உள் தட்டு, அதாவது உள்ள கல் மேல் பாவுக்கல் பாவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாவுக்கல் பாவது இந்த உயரம் தான் கரெக்டாக சுவாமியை கணக்கு பண்ணி தான் வைப்பாங்க. அப்போ அந்த சுவாமியை கணக்கு பண்ணி வைக்கும் போது அந்த அளவுகளை ஒரு நூல் கூட கூடக்கூடாது, குறையவும் கூடாது. இதை நம்ம முறையாக கரெக்டான முறையில் அந்த கோயிலை பிரிக்கிறதுக்கு முன்பு நம்ம நோட்டை எடுத்து அவ்வளோத்தையும் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் குறிக்கணும். இது உள் அளவு இவ்வளோ இருக்குது, வெளி அளவில் இருக்குது, உள் உயரம் இவ்வளோ இருக்குது, சுவாமி பீடம் அந்த பின்னே இருந்து இவ்வளோ தள்ளி இருக்குது, மின்னேந்து எவ்வளோ தள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் மின் வாகனம் வச்சுருப்பாங்க, நம்ம வெளிக்கல் வச்சுருப்பாங்க. அந்த பேர் அதுக்கும் அந்த சுவாமி பீடத்துலேருந்து இந்த அளவு எடுத்து வைக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சு பழையபடி அதெல்லாம் மார்க் பண்ணி ஒரு நோட்டில் குறித்து வச்சுட்டு ஃபவுண்டேஷன் பின் அது இடத்துலேருந்து எது காம்பவுண்ட் இருந்தால் அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த கல்கட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக அளந்து எழுதிச்சிருவோம். ஆரம்பித்த உடனே அந்த ஃபவுண்டேஷன் நம்ம பண்ணி முடித்த உடனே அப்புறம் செக் பண்ணி பார்ப்போம் அந்த அளவு கரெக்டாக இருக்கும். அந்த அளவு காரியங்கள் நம்ம அந்தளவுக்கு நீட்டாக சுத்தமாக செஞ்சு கொடுப்போம். அதுவும் பிரார்த்தம் சுவாமி கொடுக்கறது தான். அந்த அளவுகளை மாறாமல் பார்த்துக்கிறது அவங்களோட செயல் தான். நம்ம பணியாளு தானே, நம்ம ஒரு சிற்பி, ஒரு விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்தவர், ஆனால் அந்த தொழிலுக்கு நம்ம படைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு தலக்கா நம்மகிட்ட கிடையாது. அவரோட பணியை செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த பணியை சந்தோஷமாக சிறப்பாக செய்யணும். அதை சுத்தமாகவும் செய்யணும், ரொம்ப ஆன்மீகமாகவும் செய்யணும், ரொம்ப சிற்ப சாஸ்திரமாக செய்யணும். அதோட மெயின் விஷயம் ஆகம விதிப்படி எந்த ஆலை இருக்கோ அந்த ஆகம விதிப்படி ஒரு இது கூட மாற்றி நம்மளால் அமைக்கவும் கூடாது. அதாவது நம்ம தான் அந்த சிலை செஞ்சனால நம்ம உள்ளே போய் சாமிக்கு பிரதிஷ்டை பண்ணி கண்ணு திறந்து வைக்கணும். அதாவது அந்த மருந்து அஷ்டபந்தன மருந்துன்னு இருக்குது, அது 8 மூலிகை சேரும். அந்த மூலிகையை ரெடி பண்ணி கொடுப்பாங்க, மருந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது நம்ம கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் வந்து ஐயர் வந்து அந்த தகடை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எந்திர ஸ்தாபனம் கணபதி ஹோமத்தில் வச்சு அதை எடுத்து அந்த எந்த பிள்ளையாரோ அம்பாலோ அந்த அச்சாரம் இருக்கும் அந்த தகடில். அது இப்போ ஐம்பொன்று நவரத்தின கல் அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்ம பீடத்தில் வச்சு அந்த மருந்தை காய்ச்சி பிரதிஷ்டை பண்ணணும். அவளருக்கு, கும்பருக்கு, ஜாதிலிங்கம், மஞ்சள் மிளகு, வெள்ளை மிளகு, அப்புறம் எண்ணெய், காவி, குந்திரிங்கம் மருந்து ரெடி பண்ணி சாத்தி இந்த பண்ண ஒரு 5 நிமிஷத்தில் அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை நவுட்ட வைக்கவே முடியாது. கொதிக்க அந்த மெழுகை ஊற்றி பீடத்தில் ஊற்றுறோம். அப்போ அந்த சாமி தூக்கி வைக்கிறப்போ வந்து அந்த ஹீட்டில் வந்து சாமி கிராக் ஆயிரும். அப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே வெண்ணெய் வச்சுருவோம் சாமி தலையில். அந்த உச்சியில் வெண்ணெய் வைக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ ஹீட்டு ஒன்றும் செய்யாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு எண்ணெய் சாத்தி பூஜை பண்ணுவோம். பூஜை வஸ்திரம் கட்டி தேங்காய் பழம் உடைச்சி அதுக்கப்புறம் கண்ணை திறந்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் கோயில் பூசாரி வாங்கினா அந்த சூடத்தட்டு கையில் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு விஸ்வகர்மா பூஜை தான். அதை நம்ம வந்து சாமி பிரதிஷ்டை பண்ணி சாமி பூஜை பண்ணி தேங்காய் பழம் உடைச்சி நம்ம தான் கொண்டு வரும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஐயர் உள்ளே போகிறது, பூசாரி கோயில் பூசாரி உள்ளே போகிறது எல்லாமே அதுக்கப்புறம் அவங்க. ஆகம விதிப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சுவாமியோட சிற்ப சாஸ்திரம். ஆகமம் சொல்கிறது வந்து நம்மளோட முன்னோர்கள் செய்த வழிநடத்துக்குள்ள ஒரு தொழில் ஆகமம். அதில் அவங்க செய்த காரியங்கள் பூராமே ஒரு சுவாமியோட ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் இந்த திசையை நோக்கி இந்த சாமிகள் இருக்கணும், இந்த திசையை நோக்கி இந்த சுவாமிகள் இருக்கணும், இந்த அம்பாள் இந்த திசையிலேருந்து இந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படிலாம் இருக்குது. அது அம்பாள் உற்சவர் இருப்பாங்க. உற்சவர் வந்து சுவாமிக்கு இடது பக்கம் வைப்பாங்க. அம்பாள் கல்வி கிரகமாக இருந்தால் சுவாமி சிவபெருமான் இருக்காருன்னா அதுக்கு மின் வாசல் கருவறை அர்த்தமண்டம் தாண்டி ஒரு சின்ன மகாமண்டபம் போடுறாங்க. மகாமண்டபத்துக்கு அதுக்கு அடுத்த ஒரு கருவறை அமைச்சிருப்பாங்க. அந்த கருவறையில் அம்பாள் தெற்க பக்கம் தான் வச்சுருப்பாங்க. சிவபெருமானுக்கு பார்வதி தெற்க பக்கம் தான் இருக்கும். எல்லா ஆலயத்திலும் அப்படி தான் இருக்கும். சில ஆலயங்களில் மேற்க பக்கம் இருக்க சிவனுக்கு மாற்றி வைப்பாங்க. ஆனால் இது வந்து கிழக்க பக்கம் இருக்க சிவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இது. அந்த ஆகமம் எப்படி சொன்னீங்கன்னா அளவுகாரிகள், சுவாமியோட அளவுகாரிகள் ஆகமம் அப்படின்னு சொல்லி நம்ம உடலில் இருக்கிற அனைத்தும் எப்படி சொல்ல நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகளை கணக்கு பண்ணி தான் ஆலயம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நம்ம தலையில் பாகம்தான் கருவறை, நம்ம தொப்புள் கொடி தான் நம்மளோட பெலிப்பீடம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொடிமரம் சொல்கிறத வந்து நம்மளோட முக்கியமான உறுப்பில் ஒன்று அது. அப்புறம் கால் பாதம் தான் ராஜகோபுரம். இதெல்லாம் சிற்ப சாஸ்திரப்படி ஆகம விதிப்படி மனிதனை வைத்து தான் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க அந்த முன்னோர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் எப்போ ஆலயம் கட்ட ஆரம்பித்தாங்களோ, மன்னர் காலத்தில் ஆரம்பித்தாங்களோ, அப்போவுமே இந்த மன்னர்கள்ட்ட சொன்ன விஸ்வகர்மா சமுதாயத்தை ஆள்பட்டவங்க இது இந்த மாதிரி தான் இதை செய்யணும். மனிதன் உருவத்தை பார்த்து தான் தெய்வத்தை வழிபட முடியும்.
அப்போ மனிதனுக்கு இந்தந்த இடத்துல நின்று இருக்குது, என்ன காரணத்துக்கு கடவுள் படைச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கடவுளை படைக்கும் போது இந்த உருவங்களை வச்சு கடவுளை படைச்சா தான் நம்ம போய் உள்ள ஆலயத்தை வழிபடும் போது நமக்கு இருக்கிற ஒரு மன சங்கடங்கள் ஆலயம் உள்ளே போகிறோன்னே மாறும். வெளியே வந்தால் நம்ம ஒரு பாரத்தையே முழுசு அங்கே இறக்கி வச்சுருவோம் அப்படின்னு சந்தோஷமாக வெளியே வந்துடுவோம். கல் மண்டபம் எதனால் முக்கியமாக ஆகம வழி கல் மண்டபம் போட்டோம்னா, கல் மண்டபத்தில் சொல்கிற மந்திரங்கள், பூஜை பண்ணுற பூசாரிகள், அர்ச்சகர், எப்படி சொல்ல, ஐயங்கள் பண்ணுவாங்க, ஐயங்காரங்களும் பண்ணுவாங்க, இந்த பூஜை பண்ணுற விஸ்வகர்மாவும் பண்ணுவாங்க. இந்த பூஜைகள் பண்ணுற போது அதை சொல்கிற ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் அந்த ஆலயத்துக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியே வராது. நம்ம போய் வழிபடும் போது அந்த சொற்கள் போகிற நம்ம உடம்புல ஏறுவாங்க. நம்ம உடம்புல ஏறும் போது நமக்கு இருக்கிற சிந்தனைகள், நம்ம போன செயல்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாகவே மறந்துடுவோம். மறந்த உடனே அந்த அவங்க சொல்கிற மந்திரங்கள் மட்டும்தான் நம்ம வெளியே ஏறும். அப்போ நமக்கு இருக்க எல்லா விஷயமும் விளையிடும். இந்த ஆகம விதிப்படி சாமிகள் சாஸ்திரப்படி எல்லாருமே இப்போ ஈஸியாக கெட்ட மாட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லவும் கூடாது, எந்த காரணம் பேசவும் முடியாது. ஏன்னா அது அவங்க செய்யணும். ஆகமம் தெரியாமல் ஒரு ஆலயம் கட்டக்கூடாது. ஆகமம் தெரியாமல் ஒரு கோயிலோட அளவு காரியம் தெரியாமல் செய்யக்கூடாது. அளவு காரியம் தெரியணும், அளவு காரியம் படிக்கணும். அளவு காரியம் தெரியவே நமக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னோர்கள் யார் நமக்கு இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும். அதை கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் அதுலேருந்து ஒரு 3 மாதம் முன்னாடி ஆர்டர் கொடுப்பாங்க. 3 மாதம் ஆர்டர் பண்ணோம். நம்ம அதுலேருந்து ஒரு 48 நாள் கணக்கு பண்ணி முன்னக்கூட்டியே சிலையை செஞ்சு வைக்கணும். அந்த கும்பாசி டேட்லேருந்து ஒரு 48 நாள் முன்னக்கூட்டியே சிலையை ரெடி பண்ணி வைக்கணும். அவங்க 3 மாதம் முன்னாடியே கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த சிலைகளை ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க அந்த 48 நாள் கணக்கு பண்ணி வச்சு எடுக்க வருவாங்க. எடுக்க வரும்போது இங்கே ஒரு நல்ல நாள் பார்த்து பூவாரம், தேங்காய் பழம் எல்லாம் சாமிக்கு உண்டான அலங்காரம் போது நடக்கும் இங்கே பட்டையில் வச்சு. அதை நம்ம முறைப்படி விஸ்வகர்மா முறைப்படி பூஜை பண்ணி அந்த தேங்காய் பழம் உடைச்சி சிலையை ஏற்றி கொடுப்போம். அதை அவங்க ஏற்றிட்டு போய் அவங்க கோயிலில் ஒரு இடத்த வச்சு தண்ணியில் வைப்பாங்க. தண்ணியில் ஒரு 16 நாள் தண்ணியில் வைக்கணும். 48 நாளுங்கிறது ஒரு மண்டல பூஜை. இப்போ 16 நாளாக பிரித்து வைக்கணும். 16 நாள் தண்ணியில், 16 நாள் நெல்லில், 14 நாள் சயனம் சாமி படுக்க வைப்பாங்க. அதாவது இந்த 16 நாளுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லில் தண்ணியில் வைப்பாங்க. தண்ணியில் நம்ம ஒரு தொட்டி மாதிரி கட்டி அந்த இருக்க சிலைகளை வச்சு பூஜை பண்ணி வைப்பாங்க. அந்த 16 நாள் முடியும் மறுபடியும் தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு நெல் நவதானியம், இந்த நவதானியம் சேர்த்து வச்சு அந்த ஒரு 16 நாளுக்கு நெல்லில் வைப்பாங்க. அந்த 14 நாள் பூஜை முடிஞ்சோடனே மறுபடியும் சயனங்கிறது உங்களுக்கு பெட்ஷீட் தலைவாணி விரித்து தெருப்ப புல்லாம் விரித்து சாமியை படுக்க வச்சு சாமி ஃபுல்லாக சந்தனம் தடவி சில்லற காயினா ஒட்டி அந்த 16 நாள் பூஜை பண்ண அப்புறம் அந்த 48 நாள் கணக்கு முடியுமா, 48ஆவது நாள் சாமி பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. ஆமாம், அந்த பிரதிஷ்டை பண்ணுற அன்றைக்கி அதை எடுப்பாங்க. எடுத்து அதுக்கப்புறம் சாமி உள்ளே கொண்டு வச்சு பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இது நல்ல கல்லாக இருக்குது, நல்ல சிலையை அடிக்கும் போதே பிள்ளையார் போடணும், பீடக்கல்லை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த கல்லை பார்த்துனா கண்டுபிடிச்சிடும். இப்போ நல்ல கல்லாக இருக்கப்போ இது நல்ல பிள்ளையார் போடணும், கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை இதில் பண்ணலாம் அப்படிங்கிற கல்லை பார்த்தா தெரியும். அதை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அது நல்ல செலக்ட் பண்ணிடுவோம். சவுண்டு நல்லா இருந்துச்சுன்னா அது கிராக் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சவுண்டு சரியில்லைன்னா கிராக் இருக்குன்னு அர்த்தம். அது நாங்கள் தண்ணி ஊற்றி பார்ப்போம். ஒரு கல் இப்போ குறி போட போகிறோம், சிலை அடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த கல்லில் முதல்ல தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றி பார்க்கும்போது அதில் கிராக் இருக்குன்னா அந்த கோடு இறங்கிடும். அதை பார்த்து அந்த கல் வேண்டான்னு கழிச்சிடும். ஆமாம், இந்து அறநிலைத்துறையில் இருக்கிறதுனால இப்போ நமக்கு அந்த அறநிலைத்துறைக்கு எப்போ கோயில் கண்ட்ரோல் வந்துச்சோ இப்போ அவங்க போகிறாமே அந்த டைல்ஸ் கோவில் சுண்ணாம்பு செவ்வறு அடிச்சிருந்தானா அந்த கல் கட்டில், அதாவது செங்கக்கட்டில் சுண்ணாம்பு அடித்தா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் கல் நேச்சரில் சுண்ணாம்போ பெயிண்டோ எந்த ட்ராயிங்கும் போடக்கூடாதுன்னு சொல்லி அதை அவ்வளோத்தையும் மாற்றி இப்போ அமைக்காங்க. அதேமாதிரி டைல்ஸ் மூலஸ்தானத்தில் ஒட்டியிருந்தாங்கன்னா இவங்க என்ன செய்தாங்கன்னா துடைக்கிறதுக்கு அந்த காலத்தில் மிஷின்கள் காலம் கிடையாது, கை காலம் இருந்தாங்கன்னா அப்போ கொத்தி தான் நம்ம பணி செய்வோம். அப்போ அந்த காலத்தில் அந்த கொத்து மணியில் போகாமல் இவங்களுக்கு இப்போ என்னென்னா அது துடைச்சா அந்த அழுக்குகள் போக மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குது சொல்லி தான் சுற்றி உள்ளே போகிறோம். கையில் டைல்ஸ் ஒட்டினாங்கன்னா பார்க்க அவங்களுக்கு பளிச்சுட்டு இருக்கும், துடைச்சிருக்கு ஈஸியாக இருக்கும்காண்டி அவங்க செய்தாங்க, ஈஸியான பணியை செய்தாங்க. ஆனால் அது தவறு. கருங்கல் பணிக்குள்ளே கருங்கல் மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் இப்போ எல்லா பக்கமும் அந்த கல்களை புறமே ரிமூவ் பண்ணி தூரம் எடுத்துகிட்டு பழைய கல்களை தான் வைக்காங்க. அம்பாசமுத்திரம் காசிநாத சுவாமி கோயிலும் இப்போ எல்லா கம்ப்ளீட்டாகவே இருந்த டைல்ஸ் கீல்ஸ் எல்லா மூலஸ்தானத்தில் கீழே போட தரைக்க போட்டது இந்த செவுத்தில் ஒட்டியிருந்த எல்லா கல்லையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய கருங்கல்லையுமே இப்போ அந்த டைல்ஸ் மாதிரி ஓரஞ்சு கணத்துக்கு வந்துருச்சு. அந்த கல்லுகளை இப்போ செவுத்தில் ஒட்டி கீழே தரைக்கெல்லாம் பதிக்கும். அதாவது சிமெண்டில் கட்டின பூசினதுக்கு மட்டும்தான் கல் ஒட்டுவோம், கருங்கல்ல இருக்கிற இடத்துல கருங்கல் ஒட்ட மாட்டோம். ஃப்ளோருக்கு கட்டாயம் கருங்கல் தான் போடணும். இதுதான் அந்த கருங்கலோட இது. கருங்கல்ல இருக்கிறதான் சொன்ன போதே சொல்லலாம், அந்த கருங்கல்ல இருக்கிற ஒரு பிராத்தம், அதில் இருக்கிற ஒரு சுவாமியோட வலிமைன்னு சொல்கிறது நம்ம சுவாமியோட இது பூரா அந்த இது வெளியே வராது.
அப்போ நம்ம வழிபடாமல் அவங்க சொல்கிற அந்த சொற்கள் பூரா நம்ம யாரும் அந்த கருங்கல் மட்டும்தான் அந்த சக்தியை ஏற்றுக்கணுமே தவிர மற்ற எந்த டைல்ஸோ மார்பிளோ கிரைண்டோ ஏற்றுக்கூடாது. இதுதான் உண்மை. அதனால தான் கருங்கல்ல நேச்சர் ஸ்டோன் சொல்லுவாங்க. நேச்சர் ஸ்டோன்னா அந்த கல்லோட தன்மை உயிர் உள்ளது, உயிருள்ள பொருள் கருங்கலுக்கு மட்டும்தான். அதான் கருங்கல்னு அது பேர். கருங்கல்லில் கட்டுற ஒவ்வொரு ஆலயமும் இன்றைக்கும் பழைய காலத்து அழைச்சின மாதிரி தஞ்சை கோயிலெலாம் கட்டி எவ்வளோ சுற்று பிரகாரத்தை அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த இருக்க சுற்று பிரகாரத்தை டைல்ஸ் தான் அமைச்சு மாற்றி அமைச்சிருப்பாங்க தவிர அதில் இருக்கிற ஆகம இப்படி சிலைகளை மாற்றி அவங்க அமைக்க முடியாது. சிலைகள் அதே இடத்துல அப்படி தான் இருக்கும். இவங்க தேவைக்கிறதுனால 1 இன்ச்சோ 2 இன்ச்செல்லாம் கூட்டி வைக்க முடியாது. அந்த கருவறையில் இருந்து வெளி பிரகாரத்தில் இருக்கும் பரிவார மூர்த்திகள் அனைவருமே இத்தனை பாகம் தள்ளி இருக்கணும், இவ்வளோ தனிஞ்சு இருக்கணும்லாம் கணக்குலாம் இருக்குது. அதனால அது தனிச்சு அந்த அளவுக்கு வச்சுருப்பேன். இப்போ இவங்க நான் டோனர் ஒரு வாரேன், எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கால் தட்டுது வைக்கி, நான் அது மட்டமாக உங்களுக்கு டைல்ஸ் போட்டு தரேன், கிரைண்டர் போடலாம், அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கு நீங்கள் எங்கள் முக்கியமான பெரிய பெரிய சபதிகளை கேட்டிங்கன்னா அவங்க கருங்கல்ல பதிங்க தான் சொல்லுவாங்க. எல்லா ஆலயத்துக்கும் நாங்கள் வேண்டிக்கிற ஒரே விஷயம் கருங்கல்லே பதிங்க. கருங்கல் பதிய 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 அந்த ஆலயங்கள் இன்னும் ஒரு பழைய ஆலயங்கள் இருக்கிறது புது ஆலயங்களாக மாறிடும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா அம்பையில் உள்ள கல் வந்து எந்த உப்பு சக்தி கடலில் உப்பு சக்தி பட்டாலுமே காற்று பட்டாலுமே இந்த கல் வந்து அரிக்காது. அதனால தான் இப்போ இந்த திருவள்ளுவர் சிலை செய்யும்போதும் இந்த துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கல் போடும்போதும் தமிழ்நாட்டிலே அம்பையில் உள்ள கல் தான் செலக்ட் ஆகிருக்கு. அந்த உப்பு காற்றுக்கு வந்து ஒன்றுமே அரிக்காதனால இந்த கல்லை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உப்பு காற்று இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே போட்டாலுமே இது அரிக்காது, எத்தனை தலைமுறைக்குனாலும் அப்படி இருக்கிறதுனால இந்த கல்லை செலக்ட் பண்ணி அவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் செய்த ஒவ்வொரு ஆலய பணியுமே என்னை பேர் சொல்கிற அளவுக்கு அந்த ஆலய பணி இருக்கும் நான் செய்யவே மாட்டேன். நம்ம செய்கிற பணி நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும், நம்ம செய்ய சொன்ன குடும்பமும் நல்லா இருக்கணும், அந்த ஊர் செழிக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். இதுதான் நம்மளோட விஷயம். நமக்கு பேருன்னு சொல்கிற விஷயம் வந்து நமக்கு தான் தகப்பனார் பேர் வச்சுருக்காங்களே, அந்த பேரை நம்ம காப்பாற்றினா மட்டும் போதும். அதுக்கான இந்த தொழில் செஞ்சு தான் அந்த பேரை காப்பாற்றலாம் கிடையாது. தொழில் செய்கிறத வந்து நமக்கு கொடுக்குறவங்க நிர்வாகிகளோ ஊர் மக்களோ அவங்க எல்லாரும் நமக்கு சந்தோஷமாக தந்திருக்காங்க. அந்த பணி நம்ம முடிச்சு போகும்போது நம்ம சந்தோஷமாக அவங்க நம்ம வழி அனுப்பணும். அந்த பணிகளை நம்ம அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுப்போம், நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த தொழிலை வளர்க்கணும். நம்ம வந்து இந்த கலையை வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி